Hello guys, இந்த வீடியோல வந்து நம்ம Zomatoல கேட்டிருந்த இன்டர்வியூ क्वेश्चंस வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So Zomatoல என்ன இன்டர்வியூ क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படினா identify users who have increased their average order value consistently over the last 3 months. So அத என்ன சொல்றாங்க அப்படினா கடந்த 3 மாசமா எந்த ஒரு யூசர் வந்து அவங்களோட average monthly order value வந்து பாத்தீங்க அப்படினா கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படினு சொல்லிருக்காங்க. So நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த क्वेश्चனை வந்து நம்ம டீப்பா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So first நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த क्वेश्चनக்கான டேட்டா செட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். So நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த क्वेश्चनக்கான டேட்டா செட்டை வந்து நான் காப்பி பண்றேன். So உங்களுக்கு இந்த டேட்டா செட் வேணும் அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க நம்ம வெப்சைட்டை வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. So இந்த பேஜ் இல்லனா இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்கிறேன். So அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா இந்த டேட்டா செட்டை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. So நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த டேட்டா செட்டை வந்து நான் காப்பி பண்ணி இந்த HR யூசர்ல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். So இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். So நான் என்ன பண்றேன் அப்படினா zomato_order அப்படினு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்றேன். So கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா அந்த டேபிள்ல டேட்டாஸ் வந்து நான் இன்சர்ட் பண்றேன். So எனக்கு பாத்தீங்க அப்படினா டேபிளும் கிரியேட் ஆயிடுச்சு, டேட்டாஸும் எனக்கு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. So இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த டேபிளை வந்து நம்ம query பண்ணலாம். So இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். So நான் என்ன பண்றேன் அப்படினா select star from zomato_orders அப்படினு சொல்லிட்டு அந்த டேபிளை வந்து நான் query பண்றேன். So எனக்கு பாத்தீங்க அப்படினா அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. So இந்த ரிசல்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன இருக்கு அப்படினா டே வைஸ் வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு பாப்புலேட் பண்ணிருக்கு. So நமக்கு என்ன தேவை அப்படினா மந்த் வைஸ் வந்து நமக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம கேதர் பண்ணனும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா டே வைஸ் உள்ள வேல்யூ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. So இத வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா மந்த்லி ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும். So அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஸ்டாரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். So இதுல வந்து நமக்கு என்னலாம் தேவை அப்படினா இந்த யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும், அதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் வேல்யூ அப்படின்ற அந்த காலம் வேணும், அதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் வேணும். சோ நமக்கு என்ன தேவை அப்படினா இந்த மூணு காலமும் வந்து நமக்கு வேணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நான் user_id அப்படின்ற அந்த காலம் வந்து நான் கொடுத்துறேன். சோ செகண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா டேட்டாஸ் வந்து நம்ம மந்த் வைஸ் வந்து நம்ம பிரிக்கணும். சோ அது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இந்த toChar ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா toChar அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கொடுக்கிறேன். சோ நீங்க வந்து toChar அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. சோ இத வந்து நான் எந்த காலம்ல அப்ளை பண்ணனும் அப்படினு கேக்குது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படினா என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. சோ அந்த காலம்ல என்ன பண்ணா அப்படினா அப்ளை பண்ண அப்படினு சொல்றேன். சோ நான் என்ன சொல்றேன் அப்படினா எனக்கு வந்து இயர் அப்படின்றது வேணும், அதே மாதிரி எனக்கு வந்து மந்த் அப்படின்றது எனக்கு வேணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இயர் அப்புறம் மந்த் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை வந்து நான் கொடுக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த காலமுக்கு வந்து நான் ஒரு வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா ஆர்டர் மந்த் அப்படினு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். சோ இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படினா ஆர்டர் வேல்யூ வேணும். சோ இந்த ஆர்டர் வேல்யூலாம் எப்படி நமக்கு வேணும் அப்படினா சோ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா டே வைஸ்ல வந்து நமக்கு இருக்கு. சோ நமக்கு எப்படி வேணும் அப்படினா மந்த் வைஸ் வந்து நமக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து நமக்கு கால்குலேட் பண்ணனும். சோ ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படினா நம்ம என்ன பண்ணனும் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஆவரேஜ் அப்படின்ற அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன் அப்படினா என்கிட்ட வந்து ஆர்டர் வேல்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. சோ அந்த காலம்ல இருக்க டேட்டா வந்து நீ என்ன பண்ணா அப்படினா அக்ரிகேட் பண்ணு அப்படினு வந்து சொல்றேன். சோ இந்த காலத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு வேல்யூ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். சோ என்ன பண்றேன் அப்படினா ஆவரேஜ் வேல்யூ அப்படினு சொல்லிட்டு இந்த காலமுக்கான நேம் வந்து நான் கொடுக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ நம்ம எப்பலாம் வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படினா குரூப் பை கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா குரூப் பை அப்படின்றத நான் கொடுக்கிறேன். சோ நீங்க வந்து குரூப் பை அப்படின்றத கொடுத்துட்டீங்க. எதை பேஸ் பண்ணி நான் வந்து குரூப் பை பண்ணனும் அப்படினு கேக்குது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படினா என்கிட்ட வந்து யூசர் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணா அப்படினா குரூப் பை பண்ண அப்படினு சொல்றேன். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படினா என்கிட்ட வந்து ஆர்டர் மந்த் அப்படினு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. சோ அந்த காலமை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணா அப்படினா குரூப் பை பண்ண அப்படினு சொல்றேன். சோ அதாவது என்ன பண்ணா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை தவிர வேற என்னென்ன காலம் இருக்கோ சோ இந்த எல்லா காலமே நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இந்த குரூப் பை கிளாஸ்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் இதையும் வந்து நான் இங்க ப்ரொவைட் பண்றேன். ப்ரொவைட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த செலக்ட் ஸ்டேட்மென்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சோ எனக்கு பாத்தீங்க அப்படினா அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. சோ நமக்கு என்ன இருக்கு அப்படினா நமக்கு டே வைஸ் இருந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கு அக்ரிகேட் பண்ணி மந்த் வைஸ் நமக்கு என்ன பண்ணிருக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்ம டேட்டா செட் எல்லாமே பாத்தீங்க அப்படினா டே வைஸ்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. சோ இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் மந்த் வைஸ் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம ஒரு டேபிளா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அது என்ன பண்ணா இந்த queryல வந்து ரிசல்ட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஒரு டேபிளா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அதை கன்சிடர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இந்த query வந்து நம்ம ஒரு from classல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா from அப்படின்ற அந்த from class-ஐ கொடுக்கிறேன்.
கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த query வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் காலம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆர்டர் மந்த் அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்டர் மந்த் அப்படின்ற அந்த காலம் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் வேல்யூ அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ அதையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் வேல்யூ காலமில் இருக்க டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணா இப்போ இந்த 101 அப்படின்ற அந்த யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240 rupeesக்கு வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே இது 5th மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 220 rupeesக்கு வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதே இது 4th மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 rupeesக்கு வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த காலமாக நம்ம கொண்டு வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காலமில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த காலமில் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அது என்ன பண்ணால் இந்த மந்த் ஆவரேஜ் வேல்யூ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலமில் இருக்கணும். போன மாதத்துக்கு உள்ள ஆவரேஜ் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த காலமில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த காலமில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த லேக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேக் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து லேக் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டீங்க. இந்த லேக் ஃபங்க்ஷனை எந்த காலமில் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஆவரேஜ் அண்டர் ஸ்கோர் வேல்யூ அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா யூஸ் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து காலம் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. நான் எந்த ஆப்செட்லேருந்து டேட்டாஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் இல்லைனா டேட்டாஸை வந்து நான் பாப்புலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்செட்லேருந்து நீ என்ன பண்ண அப்படின்னா டேட்டா வந்து எனக்கு பாப்புலேட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் அப்படின்ற அந்த கிளாஸை கொடுக்குறேன். ஸோ அந்த ஓவர் அப்படின்ற அந்த கிளாஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ட்டிஷன் பை அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பை அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க. எதை பேஸ் பண்ணி நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து யூசர் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணா அப்படின்னா டேட்டாஸை வந்து எனக்கு பார்ட்டிஷன் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் பை அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ஆர்டர் பை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஆர்டரில் இருக்குது. ஸோ வேறு ஆர்டரில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆர்டர் பை கிளாஸை வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் அந்த டேட்டா இருக்கோ அதே வேல்யூ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பாப்புலேட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் பை கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பை கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூசர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆர்டரில் வந்துருவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த மந்த் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரில் வந்துடும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா 4, 5, 6 அப்படின்ற அந்த ஆர்டரில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்டர் பை அப்படின்ற அந்த கிளாஸை கொடுத்துட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் மந்த் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமை நீ என்ன பண்ணா அப்படின்னா இந்த ஆர்டர் பை கிளாஸில் வந்து நீ இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலமுக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் அண்டர் ஸ்கோர் மந்த் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த query வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து எனக்கு பாப்புலேட் ஆகுது. ஸோ இல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லேக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லேக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆப்செட் விட்டு நீ என்ன பண்ணா அப்படின்னா டேட்டாஸ் வந்து எனக்கு பாப்புலேட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் நல் அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்கும். செகண்ட் வேல்யூலேருந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூவை இந்த இடத்துல வந்து அது பிளேஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த வேல்யூ அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ரோலை வந்து அது பிளேஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எதனால அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த யூசர் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூசர் ஐடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அடுத்த வேல்யூ வந்து நம்மளுக்கு நல் அப்படின்றது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே பாப்புலேட் பண்ணும். இந்த வேல்யூ வந்து இங்கே பாப்புலேட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே யூசரான்னு பார்க்கும். ஸோ அடுத்த யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு யூசர் வந்து நம்ம மாறுறாங்க. ஸோ வேறு யூசர் மாறும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே பாப்புலேட் பண்ணும். இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே பாப்புலேட் பண்ணும். ஸோ இது மாதிரி பாப்புலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த்துக்கான வேல்யூ வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு காலம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. போன மாதத்துக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாதத்துக்கான வேல்யூ வந்து நம்ம கேதர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே லேக் ஃபங்க்ஷனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ப்ரீவியஸ் 2_ month அப்படின்ற அந்த காலமுக்கான நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஆஃப்செட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2லேருந்து நீ என்ன பண்ண அப்படின்னா டேட்டாஸை வந்து எனக்கு பாப்புலேட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள காலமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆஃப்செட் வந்து நம்ம 1ன்னு கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்செட் வந்து நம்ம 2 அப்படின்றத வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ வந்து நம்மளுக்கு நல் அப்படின்றத நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். தேர்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா வந்து நமக்கு பாப்புலேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாதத்துக்கான டேட்டா வந்து நம்மளுக்கு பாப்புலேட் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ. ஸோ அது என்ன அப்படின்னா மந்த் வைஸ் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டேட்டாஸ் வந்து நமக்கு இங்கே பாப்புலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த்துக்கான வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காலமாக வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த காலமில் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மாதத்துக்கான வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் வந்து நம்ம கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டேட்டா வந்து நம்ம பாப்புலேட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கான டேட்டாஸை வந்து நம்ம பாப்புலேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள மந்த். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 காலமில் இருக்க நல் வேல்யூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த நல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு டேபிளாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டாஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து நான் ஒரு டேபிளாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணால் இந்த queryல வந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் ஒரு டேபிளாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம டேபிளாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஃப்ரம் கிளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்ற அந்த ஃப்ரம் கிளாஸை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ரம் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த queryயை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் மந்த் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க நல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண அப்படின்னா ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேர் அப்படின்ற அந்த வேர் கிளாஸை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் _month அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க நல் வேல்யூலாம் நான் என்ன பண்ண அப்படின்னா ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காலமை கொடுத்துட்டு இஸ் நாட் நல் அப்படின்றத வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் 2_ month அப்படின்ற அந்த காலம்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாட் நல் வேல்யூஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அண்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை கொடுத்துட்டு ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2_ month அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அதுலேயே நீ என்ன பண்ண அப்படின்னா நாட் நல் வேல்யூஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த query எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா நல் வேல்யூ இருக்கிற ரோலாம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலிமினேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலம் எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆர்டர் மந்த் அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆர்டர் மந்த் அப்படின்ற அந்த காலமாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் வேல்யூ அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ அந்த காலத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் மந்த் அப்படின்ற அந்த காலமும் வேணும். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் 2_ month அப்படின்ற அந்த காலமும் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த 2 காலமே வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரொவைட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஸோ தள்ளிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து எனக்கு பாப்புலேட் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னா நல் வேல்யூலாம் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி ஆக்சுவல் டேட்டா வந்து நம்மளுக்கு பாப்புலேட் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 101 அப்படின்ற அந்த யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி 200 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு. போன மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 220 rupeesக்கு வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240 rupeesக்கு வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா மந்த் வைஸ் நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மந்த் வைஸ் நம்ம டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் படி என்ன அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள வேல்யூவோட போன மாதம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி போன மாதம் வேல்யூவோட இந்த மாதம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டா செட்டை வந்து நான் ஒரு டேபிளாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த queryல வந்து ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேபிளாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு டேபிளாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரம் அப்படின்ற அந்த கிளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஃப்ரம் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த queryயை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு வேர் கண்டிஷனை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர் அப்படின்ற அந்த கண்டிஷனை வந்து நான் கொடுக்குறேன்.
ஸோ அந்த வேர் கண்டிஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் டூ அண்டர் ஸ்கோர் மந்த் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் மந்த் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் டூ அண்டர் ஸ்கோர் மந்த் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ இந்த காலமில் இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஸர் தென் அப்படின்ற அந்த சிம்பிளை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஸர் தென் ஈக்குவல் டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லெஸர் தென் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இப்போ போன மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபீஸ்க்கு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதமும் அவங்க 200 ரூபீஸ்க்கு ஆர்டர் பண்ணால் அது மாதிரி யூஸரே நம்ம கேதர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஸர் தென் ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஸர் தென் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வேல்யூவோட என்ன பண்ணணும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதம் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லெஸர் தென் அப்படின்ற அந்த சிம்பிளை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதத்தோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதத்தில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதத்துக்கான வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது என்ன அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்ன ஆர்டர் வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் வேல்யூ கூட போன மாதம் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி போன மாதமோட ஆர்டர் வேல்யூவோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கிற யூஸரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸரை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த யூஸர் வேணுமோ அந்த யூஸருக்கான ஐடியை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் யூஸர் ஐடி அப்படின்ற அந்த காலமை வந்து நான் கொடுத்துட்றேன். மீதி எல்லா காலமும் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 101 அப்படின்ற அந்த யூஸர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த 101 அப்படின்ற அந்த யூஸர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதமாக ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 2 யூஸரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்த மாதம் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னா அவங்களோட டேட்டா வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோவில் கேட்டிருந்த இந்த கொஸ்டின். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த query-யை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி ஆவரேஜ் வேல்யூவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்போலாம் வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் இந்த குரூப் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டே வைஸ் இருக்கிற ரெக்கார்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் மந்த்லி வேல்யூவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரில் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ லேக் ஃபங்க்ஷனை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டா செட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லேக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லேக் ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து ஆவரேஜ் அண்டர் ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க வேல்யூ என்ன பண்ணா அப்படின்னா எனக்கு வந்து லேக் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ லேக் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆஃப்செட் வேல்யூ வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அதாவது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன பண்ணா அப்படின்னா நல்லா பண்ணது வச்சுக்கோ, அதுக்கு அடுத்த வேல்யூலேருந்து என்ன பண்ணா அப்படின்னா டேட்டாஸ் வந்து எனக்கு பாப்புலேட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அது எப்படி நீ வந்து பாப்புலேட் பண்ணா அப்படின்னா என்கிட்ட வந்து யூசர் ஐடி இருக்குது. ஸோ அந்த யூசர் ஐடியை பேஸ் பண்ணி என்ன பண்ணா அப்படின்னா டேட்டாஸ் வந்து எனக்கு பாப்புலேட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை கம்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம் காலம்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலமில் வந்து நம்மளுக்கு வந்து நல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த நல் வேல்யூ இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணால் நல் வேல்யூ டேட்டாலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹோல் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவில் இருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி போன மாதம் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த யூசர் வந்து ஆர்டர்ஸ்க்கான வேல்யூ வந்து மாதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 101 அப்படின்ற அந்த யூசர் வந்து எனக்கு காட்டுது. ஸோ இந்த 101 அப்படின்ற அந்த யூசர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 மாசமா அவருக்கான ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொமேட்டோவில் கேட்டிருந்த அந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான டேட்டா செட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லைனா இந்த பேஜ்க்கான லிங்க் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி அந்த டேட்டா செட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.